இது ஒரு உண்மை கதை. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யூவர்ஸ். ரொம்ப நாட்களாக நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸுடைய கமெண்ட்ஸில் இந்த கமெண்ட்டை நீங்கள் அதிகமாக நோட் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தான் அப்படி என்னதான் கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்னால் எவ்வளவு அதிகமான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அத்தனை டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கேஸ் பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய வீடியோ தான். இப்படி கூட நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நிறைய முறை இந்த மாதிரி கேசஸ் மனதளவில் ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதால போட தவிர்த்துருவேன். ஆனால் இப்போ இந்த கேஸை நான் முக்கியமாக போடுறதுக்கு காரணம், இதை பார்த்து மற்ற பெண் குழந்தைகளோ இல்லை பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்களோ தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடக்காம இருக்க ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சால்வ்டு மற்றும் அன்சால்வ்டு கேசஸுடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலிகிராமில் டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்க கொங்கலாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் ஏழை குடும்பமாக இருந்தாலுமே ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சுந்தரம் மற்றும் அவருடைய மனைவி பத்மா. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் அப்படின்னு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. மகன் 6ஆம் வகுப்பும் 8 வயதான பிரித்திகா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சித்தராஜபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 3ஆம் வகுப்பும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிரித்திகாவுடைய அப்பாவான சுந்தரம் ஒரு பெயிண்டராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஊரை சுற்றி எங்கே இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்தாலுமே தினக்கூலியின் அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருடைய மனைவி பத்மா பக்கத்தில் இருக்கிற பட்டாசு ஃபேக்ட்ரியில் அவங்களும் தினக்கூலியாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஏழை குடும்பமாக இருந்தாலுமே ரொம்பவே சந்தோஷமாக அழகான குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் இந்த குடும்பமே கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தில் நடக்க காத்திருந்துச்சு. 2020 ஜனவரி 20 மாலை 4:30 மணி. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிரித்திகா வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறா. மேலும் அவங்களுடைய வீடு பூட்டி இருந்திருக்கு. பிரித்திகாவுடைய அப்பாவான சுந்தரம் எப்பவும் போல தன்னுடைய பெயிண்டிங் வேலைக்காக இவங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. மேலும் இவங்க அம்மா பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிருந்திருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ தன்னுடைய ஸ்கூல் பேக்கை அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு வீட்டு சாவியை வாங்குறதுக்காக அப்பாவை தேடி பார்க்க போறா. அப்பா இங்கே பக்கத்து தெருவில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், சாவி எங்கிட்ட தான் இருக்கும், ஸ்கூல் முடிஞ்சு வந்து சாவியை அப்பா கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு காலையிலேயே சுந்தரம் பிரித்திகா கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரித்திகாவும் அவங்க அப்பா கிட்ட போய் சாவியை கேட்குறாங்க. சாவி இந்தாமா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன், அம்மாவும் வந்துடுவாங்க, நீ சாவியை வாங்கிட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்லியிருக்காரு. ஆனால் பிரித்திகா இல்லைப்பா, இப்போ எனக்கு டாய்லெட்டுக்கு போகணும், போயிட்டு வந்துட்டு நான் சாவியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவரும் சரி ஓகே போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. ஆனால் அப்பா அவருக்கு தெரியாது இதுதான் நம்ம பொண்ணு நம்ம கிட்ட பேசுகிற கடைசி வார்த்தை அப்படின்னு. அங்கே அந்த ஊரில் சொந்த வீடு இருக்க எல்லாத்துக்குமே வீட்லேயே மேக்ஸிமம் டாய்லெட் இருந்திருக்கு. ஆனால் வாடகை வீட்டில் இருக்க ஏழை குடும்பங்களுக்கு டாய்லெட் கிடையாது. அவங்க டாய்லெட் போகணும் அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு காடு மாதிரியான புதர்கள் நிறைஞ்ச ஒரு பகுதிக்கு தான் போயாகணும். சின்ன வயசு பொண்ணுலேருந்து எல்லாருமே அங்கே தான் போயாகணும். அப்படி அந்த புதருக்கு டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிரித்திகா திரும்ப வரவே இல்லை. பிரித்திகாவுடைய அம்மாவான பத்மா அவங்க வேலைக்கு போயிட்டு 5 மணி அளவில் வீட்டுக்கு வராங்க. வந்ததும் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி டாய்லெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் போகுது, பிரித்திகா வரவே இல்லை.
முதல்ல சாதாரணமாக தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நேரம் போக போக சுந்தரம் மற்றும் பத்மா அவர்களுடைய மனசுல பதற்றமும் பயமும் அதிகமாக ஆரம்பிக்குது. 8 வயசான பிரித்திகா காணோம் அப்படிங்கிற விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஊர்ல ஒருத்தர் விடாம எல்லா பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜாதி வேறுபாடு இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தேடி இருக்காங்க. முதல்ல அந்த புதற்குள்ள முழுவதுமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. வேற எங்கேயாவது விளையாட போயிருப்பாளோ அப்படின்னு மற்ற இடங்கள் முழுவதுமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே பிரித்திகா கிடைக்கவே இல்லை. பிரித்திகா ஸ்கூல்ல இருந்து வந்தது 4:30 மணி. தன்னுடைய அப்பாவை போய் பார்த்தது 4:45 மணிக்கு. பிரித்திகாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்தது 5 மணிக்கு. பிரித்திகாவை அவங்க தேட ஆரம்பிச்சது 5:15 மணிக்கு. இப்படி அந்த அரை மணி நேரத்தில் பிரித்திகா அப்படி எங்கே தான் போயிருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாங்க. ஊரில் இருக்க இண்டு இடுக்குன்னு எல்லா பக்கமும் தேடியுமே பிரித்திகா கிடைக்கவே இல்லை. நைட்டும் ஆகுது. ஸோ ஊர்க்காரங்க எல்லாருமே முடிவு பண்ணி சிவகாசி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. உடனடியாக 150 போலீஸுக்கும் மேற்பட்டவங்க மற்றும் ஊர்க்காரங்க 300 பேர் அப்படின்னு மொத்தம் 450 பேருக்கும் மேலே தேட ஆரம்பித்தோம். ஊரில் ஒரு இடம் விடாமல் தேடணும். ஆனால் எங்கேயுமே பிரித்திகாவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அந்த ஊர் பொதுமக்கள் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. நைட் ஆக ஆக பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப கோபமடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி நம்ம இதே இடத்துல தேடிட்டே இருந்தா கண்டிப்பா பிரித்திகாவை கடத்தி வச்சிருக்கிறவன் குழந்தைய வெளிவிட மாட்டான். நம்ம எல்லாமே கொஞ்ச நேரம் வேற எங்காவது போய் இருப்போம். ஸோ குழந்தைய கடத்தினவன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் சொன்ன மாதிரி நைட் 3 மணிலிருந்து எல்லாருமே அங்கே இருக்காம வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. மறுபடியும் காலையில 5 மணிக்கு வந்து தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே புதர் காட்டுக்குள்ள தேடின இடத்திலேயே மறுபடியும் தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியுமே பிரித்திகா கிடைக்கவே இல்லை. அப்போ எல்லாருமே கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போனதுக்கு அப்புறமா காலையில 8:30 மணி அளவுல போலீஸ் ஊர் மக்களை கூப்பிடுறாங்க. முதல்ல பிரித்திகாவுடைய ஐடி கார்டு இங்க இருக்கு அப்படின்னும் பிரித்திகா போட்டிருந்த உள்ளாடை இங்க கிடைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும் பொழுது நேத்து போட்டிருந்த அதே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல உடம்பெல்லாம் காயத்தோட கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுது அந்த 8 வயசு பிஞ்சு குழந்தை பிரித்திகா. ஊர் மக்கள் எல்லாருமே கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. பிரித்திகாவுடைய அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தை இப்படி இறந்து கிடக்குது அப்படிங்கிறத பார்க்க தைரியம் இல்லாம அவங்க பார்க்க கூட போகல. மற்ற ஊர் மக்கள் எல்லாருமே அங்க போய் பார்க்கிறாங்க. ஆனா யாராலையுமே இதை ஏத்துக்கவே முடியல. காலையில வரைக்கும் மறுபடியும் ஒரு இடம் விடாம தேடின இடத்துல எப்படி திடீர்னு பிரித்திகாவுடைய உடல் இங்க கிடைக்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே மர்மமா இருந்துச்சு. ஆனா இதற்கு பின்னாடி நடந்த விஷயங்களும் ரொம்பவே மர்மமாவே தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் பிரித்திகா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அதற்கு பின்னாடி தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இது அந்த ஊர் மக்களை ரொம்பவே கோபமடைய வச்சது. அவங்க எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக 5 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் தனிப்படை அமைச்சு குற்றவாளி யார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை. மோப்பனாயை கொண்டு வந்து அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. அது அங்கிருந்து ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் ஓடி அங்கேயே நின்றுது. 150க்கும் மேற்பட்டவங்க கிட்ட விசாரணையும் நடத்துகிறாங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. அந்த சமயத்தில் தான் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கோணிப்பை தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற வட இந்தியர்கள் 6 பேர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதில் மோஜம் அலி அப்படிங்கிற ஒருத்தன் சுந்தரம்க்கு நல்லா தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மோஜம் அலி வேலை செய்கிற அந்த ஃபேக்ட்ரிக்கு சுந்தரம் பெயிண்ட் அடிக்க போனப்ப 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. இதனால் அடிக்கடி மோஜமலி சுந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி பழகிய இவன் தான் பிரித்திகாவை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொன்னாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களோ இல்லை, கண்டிப்பாக இதை செஞ்சது ஹிந்திக்காரங்களா இருக்க முடியாது, இந்த ஊரில் இருக்க யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொன்னாங்க. அவங்களுக்கு வேற யாரோ மேலே சந்தேகம் இருந்துமே அது யாரு அப்படின்னு பேரை சொன்னால் அது எங்கே பெரிய சண்டையாக மாறிடுமோ அப்படின்னு பயந்து மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஊர் மக்கள் இதை பற்றி சொல்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹிந்திக்கார பசங்க எல்லாமே இந்த பக்கம் நடமாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலுமே இந்த புதர் பகுதியில் 4-5 பசங்க தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாருமே 16 வயசுக்குள்ளே இருக்க பசங்க
தான் இருப்பாங்க. அதுவும் கஞ்சா ரொம்ப ஈஸியா இங்க கிடைக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. பெண்கள் அந்த இடத்துக்கு போய் ஒதுங்க கூட முடியாது. சில சமயங்கள்ல பயந்து ஓடி கூட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஞ்சா அடிச்சுட்டு நிறைய பேர் பகல்லையே அங்க சுத்திட்டு இருப்பாங்க. அதுல எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருக்கான். அவன் தப்பிச்சிடக்கூடாது. இந்த ஹிந்திக்கார பசங்க பாவம், கண்டிப்பா அவங்க செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். போலீஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை வச்சிருக்காங்க. மோஜம் அலி கரெக்டாக பிரித்திகா காணாமல் போன அந்த நாள் அவன் வேலை செய்கிற இடத்துல இருந்து ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு போயிருக்கான். அன்னைக்கு நைட்ல இருந்து அதற்கு பின்னாடி அவன் தன்னுடைய ரூமுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அதற்கான சிசிடிவி ரெக்கார்ட்ஸும் போலீஸ் தரப்புல எவிடன்ஸாக காமிக்கப்பட்டுச்சு. இருந்தாலுமே அந்த ஊர் மக்கள் அதை நம்பலை. பிரித்திகாவுடைய அப்பா கூட இதை நம்பலை. மக்கள் கொடுக்குற அழுத்தத்தில் கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஹிந்திக்கார பசங்களை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பொய்யா நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. உள்ளூருக்குள்ளே தான் யாராவது இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஆனால் அது யாரு அப்படின்னு அவங்க சந்தேகப்படுற ஆள் யாரு அப்படின்னு சொல்ல மறுக்கிறாங்க. அப்பா இங்கே பக்கத்தில் தானே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நம்ம ஊரு தானே, நம்ம எத்தனை தடவை இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தில் வீட்டில் டாய்லெட் இல்லாமல் அந்த புதருக்குள்ளே போன 8 வயது பிரித்திகா மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா, பிரித்திகாவுடைய அப்பா சுந்தரம் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பில்டிங் மேல இருந்து பார்த்தா கூட தெரிகிற இடத்துல தான் இது அத்தனையுமே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதுல இந்த கேஸை போட சொல்லி கேட்ட நாகலட்சுமி அவங்க கூட இதை யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அண்ணா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அவங்களும் கண்டிப்பா இது ஹிந்திக்காரங்களா இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்புறாங்க. நிறைய நேரத்துல நம்ம யார பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, இது நம்ம சொந்தக்காரங்க தானே, இது தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு நம்ம யாரை நம்புறோமோ அவங்களால தான் அதிக அளவுல இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரித்திகா காணாம போன அந்த டைம்ல மோஜமொழியுடைய செல்போன் சிக்னல் அதே புதற்காட்டுக்குள்ள தான் காமிக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி கரெக்டா ஒரு செல்போன் சிக்னல் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு செல்போன் சிக்னல் எந்த டவர் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். ஆனா கரெக்டா எந்த லொகேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு இதுல ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் சொல்ற மாதிரி எப்படி காலையில வரைக்குமே தேடின இடத்துல திடீர்னு 9 மணிக்கு பிரித்திகாவுடைய உடல் இருந்துச்சு. இதுதான் இந்த கேஸ்ல மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. அப்படி நைட் எல்லாமே வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா காலையில பிரித்திகாவை கொண்டு வரும் பொழுது எப்படி யாருமே நோட்டீஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அந்த புதர் பக்கத்தில் இருக்க வீடுகள்ல ஏதோ ஒரு வீட்டில தான் பிரித்திகாவுடைய உடல் மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். இதுல கண்டிப்பா மோஜமொழி கொலை பண்ணியிருப்பானா இல்ல அந்த ஊர் மக்கள் ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருப்பானா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்குமே பதில் இல்லை. அதுவே போலீஸ் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோஜமொழி தான் கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டான் அப்படின்னும் பான் வீடியோஸ் பார்த்து தான் இந்த மாதிரி நான் கொலை பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஜமொழியுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் லேபுக்கு சென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் தான் இந்த கேஸ்ல எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சது. அதுக்கு மேல எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஸுடைய முடிவு இன்னும் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியல. தெரிஞ்சா ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். மேலும் முக்கியமா இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பா அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்காம இருக்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்க உங்க ஐடியாஸை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மேலும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தாங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.